எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்னோட சில்வர் காயின் பார் கலெக்ஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி சில்வர் பியூரிட்டி பற்றின வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் சில்வர் காயின் பாரோட எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ வந்து எப்படி இருக்கும், சில்வரை இன்வெஸ்ட்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணும்போது எப்படி லாஸ் ஆகுதுன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதெல்லாம் என்னோட சில்வர் காயின் அண்ட் பார் கலெக்ஷன்ஸ். இந்த காயின் பார் எல்லாம் வந்து 999 சில்வர் சொல்லுவாங்க, இல்லைனா ஃபைன் சில்வர் சொல்லுவாங்க. கோல்டில் எப்படி 24 கேரட்டை வந்து 999 கோல்டு சொல்கிறோமோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து 999 சில்வர். 99.9% வந்து சில்வர் தான் இருக்கும். இந்த சில்வரில் வந்து ஆர்னமெண்ட்ஸ்லாம் பண்ண முடியாது. கோல்டை இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி காயினையோ பாரை தான் வந்து நம்ம வாங்கி வைக்கணும். ஆஃபரில் தான் நான் வாங்கினேன். இது எல்லா காயினுமே வந்து 10 கிராம்ஸ் காயின். இது எல்லாமே 10 கிராம்ஸ் காயின். இது வந்து ரிட்டன் கிஃப்டாக எனக்கு கொடுத்தது. இது ஒரு ஃபங்க்ஷனில் கொடுத்தாங்க. இது 4 கிராம்ஸ். இது வந்து தெரியல எனக்கு 2 கிராம்ஸா 3 கிராம்ஸான்னு தெரியல. இது வந்து ஜெயச்சந்திரனில் வந்து ஒரு டைம் ஷாப் பண்ணும்போது 1000 ருபீஸ்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து 1 கிராம் காயின் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து 999 போட்டுருல, பட் இது 999 பியூரிட்டியும் கிடையாது. இது பார்த்தாவே தெரியுது பாருங்கள் கலரு. இது ஒரு 5-6 இயர்ஸ் பேக் இது கொடுத்தது. இது வந்து 500 கிராம் சில்வர் ஜாயாலுக்காஸில் வந்து வாங்குது. இது வந்து 1 கேஜி சில்வர். இது சவுகார்பேட்டில் வந்து ஒரு கடையில் சில்வர் ஷாப்பில் தான் நாங்கள் வாங்கினோம். ஹிந்துஸ்தான் பிளாட்டினத்தோட சில்வர். ஆக்சுவலி சில்வர் வந்து டைரக்ட் ப்ராடக்ட் கிடையாது, பை ப்ராடக்ட் தான். ஸோ ஹிந்துஸ்தானோட சில்வர் தான் இது. அவங்களுடைய ஒவ்வொரு பாருமே தனி சர்டிஃபிகேட் நம்பரோடு வரும். ஸோ இது ரெண்டு தான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நான் பிளான் பண்ணி நான் வாங்கினது. ஆக்சுவலி என்னோட டார்கெட் என்னென்னா ஒரு 2 கேஜி நான் வாங்கி வைக்கணும்னு நினச்சேன். பட் லாஸ்ட் இயர் ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் ஓரளவு 150லே இருந்தது. அதுக்கப்புறம் சில்வர் ரொம்ப அதிகமாக ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் அதுக்கப்புறம் நான் சில்வரை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குறது வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா என்னோடய சில்வர்ஸ் எல்லாமே வந்து நான் ரொம்ப கம்மியாக தான் வாங்கினேன். இதெல்லாம் சொல்லப்போனால் 100 ருபீஸ்க்கு தான் நான் வாங்கினேன். ஆனால் இப்போது வந்து 250 அரௌண்ட் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 400 வரைக்கும் டச் ஆகிட்டு இப்போது கரெக்ஷன் நடந்து 250க்கு வந்து சில்வர் வந்து இப்போது ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணும்போது ஏன் லாஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சில்வர் வந்து நல்ல ஒரு வொலட்டைலான ஒரு மெட்டல். கோல்டு வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும். கரெக்ஷன் நடந்தாலும் அந்தளவுக்கு ஃபால் இருக்காது. சில்வர் அப்படி இருக்காது, நல்ல வொலட்டைலாக இருக்கும். அப்போது லாஸ்ட் இயரே நீங்கள் பார்த்தீங்கன்னா 150ல் தான் இருந்துச்சு லாஸ்ட் இயர் ஜான்வரிலாம். அதுக்கப்புறம் இந்த செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா தீபாவளி அப்போல்லாம் வந்து 180 கிராஸ் பண்ணுன்னு சொன்னாங்க. 180ன்றது அப்போ ஒரு பெரிய ப்ரைஸாக இருந்தது. ஓகே, 1 கிராம் சில்வர் வந்து 180ஆன்னாங்க. பட் தீபாவளி பிஃபோர் வீக்கே வந்து 180 கிராஸ் பண்ணி அதுக்கப்புறம் 200 டச் ஆகி லாஸ்ட் இயர் டிசம்பர் வந்து 250, எனக்கு தெரிஞ்சு 250 கிராஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 250லேருந்து 300 கிராஸ் ஆகி 350. இந்த 350 வரும்போதெல்லாம் வந்து டிமாண்ட் ஜோனுக்கே வந்துருச்சு. எந்த ஷோரூம்லுமே பார் கிடையாது, காயின் கிடையாது. சில பேர் ப்ரீ புக் பண்ண ஆரம்பித்தாங்க. சில பேர் வந்து பர் கிராம்க்கு எக்ஸ்ட்ரா 10 ருபீஸ் பே பண்ணி வாங்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா இது 1000 போயிடும் அந்த மாதிரி ஒரு நியூஸ் எல்லாம் வந்து டாக் ஆஃப் த டவுனாக போயிட்டு இருந்தது. சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்தால் நல்லது, பெஸ்ட்டு கோல்டை விட. ஸோ அப்போ வாங்கினவங்களாம் நல்லா மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா கரெக்ஷன்ஸ் வந்து நல்ல அடி. ஸோ பேரலாக வந்து கோல்டுமே நடந்து தான், பட் அது கொஞ்சம் பவுன்ஸ் ஆகிடுச்சு. பட் அந்தளவுக்கு வந்து இது வந்து ஆகலை. ஏன்னா 400 கிராஸ் ஆன சில்வர் இன்றைக்கி வந்து 250, இன்றைக்கி கரெக்டாக சொல்ல பார்த்தா 240க்கு வந்து இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்கிறதுனால இது ஒரு ட்ராபேக். இன்னொரு ட்ராபேக், சில்வர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து 25%லேருந்து 35% வந்து ரிடக்ஷன் கண்டிப்பாக நடக்கும். இப்போ நம்ம சேம் ஷாப்லேயே எடுத்து அது 92.5% சில்வராக இருந்துச்சுன்னா நம்ம சேம் ஷாப்லேயே நம்ம ரிட்டர்ன் கொடுக்கும் போது 25% எடுப்பாங்க. பட் அதே 92.5 சில்வரை வேறு ஷாப்லேருந்து வாங்கி கொடுத்தனா 35% வந்து ரிடக்ஷன் பண்ணிட்டு தான் அதை எடுப்பாங்க. ஸோ லாஸ்ட் வீக் அப்படி தான் என்னோட பொண்ணோட கொலுசு வந்து சரவணா செல்வ ரத்தனத்தில் எடுத்தோம். பட் நான் சேஞ்ச் பண்ணும்போது ஓகே சரவணா எலைட்டில் போய் சேஞ்ச் பண்ணி பார்க்கலான்னு பண்ணும்போது அது எனக்கு அங்கே வந்து 35% வந்து ரிடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதே கொலுசை நான் வாங்கிட்டு சரவணா செல்வ ரத்தனத்திலே போயிட்டு நான் கொடுக்கும் போது எனக்கு 25% தான் அந்த மாதிரி ரிடக்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதனால் நீங்கள் கொலுசெல்லாம் போட்டுக்கிட்டே இருப்பீங்க, திருப்பி மாற்றி போட்டுட்ருப்பீங்கன்னா ஒரே கடையிலே நீங்கள் பண்ணுங்க. பட் மாற்றி பண்ணும்போது ஒவ்வொரு டைமுமே வந்து நீங்கள் 10% வந்து எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் உங்கள் அமௌண்ட்டை வந்து இழப்பீங்க. மட்டும் இல்லாமல் சில்வர் காயின் பாருக்குமே வந்து 5 to 12% வந்து ரிடக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா எல்லா கடையிலுமே இந்த எக்ஸ்சேஞ்ச் பாலிசி வந்து ஃபிக்ஸ்டாக இருக்காது. ஒவ்வொரு கடையும் வேரி ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம எதனா ஒரு பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம் கொடுக்குறோன்னா ஃபஸ்ட்டு நம்ம பிளாங்காக எடுத்துகிட்டு அந்த கடைக்கு போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஒரு நாள் போயிட்டு எல்லா கடையிலையும் ரேட்டை விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் அது எது பெஸ்ட் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணலாம்.
இப்போ நான் இந்த சில்வர் பாரை வந்து 3 வகையாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். ஒன்று இந்த பாரை கொடுத்துட்டு நான் கேஷாக வாங்கலாம், இல்லைனா இந்த பாரை கொடுத்துட்டு நான் சில்வராக வாங்கலாம், அப்படி இல்லைனா நம்ம வந்து கோல்டாக வாங்கலாம். ஸோ இதுவுமே தனித்தனி பர்சன்டேஜ் வந்து ரிடக்ஷன் இருக்குது ஒவ்வொரு ஷாப்புக்கும். இப்போது ஃபேமஸான ஒரு 3 ஷாப்பை மட்டும் என்ன எக்ஸ்சேஞ்ச் பாலிசி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ தங்கம் மயிலில் இப்போ நீங்கள் தங்க மயிலில் போயிட்டு தங்க மயிலில் வாங்கின காயினையோ பாரையோ கொடுத்துட்டு நீங்கள் கேஷாக கேட்டிங்கன்னா 12% ரெடியூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கேஷ் வந்து செக்கு கொடுப்பாங்க. ஸோ நம்ம காயினையோ பாரையோ கன்வெர்ட் பண்ணி கேஷாக வேணும்னா சேம் ஷாப்பில் மட்டும்தான் பாசிபிள். இன்னொரு கடையில் வந்து கேஷ் வந்து கொடுக்கவே மாட்டாங்க. இதுவே அவங்க கடை பாரை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து சில்வராகவும் கோல்டாகவும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்க போகிறீங்கன்னா 5% வந்து ரிடக்ஷன்ஸ் இருக்குது. அதுவே டிஃப்ரெண்ட் ஷாப்லேருந்து பாரையோ காயினையோ எடுத்துகிட்டு போய் கொடுத்து சில்வராகவோ கோல்டாகவோ எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு 5% வேஸ்டேஜ் ரிடக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஓகே, அடுத்து வந்து சரவணா எலைட்டில் என்ன ரூல் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ உங்கள் கடையோட பாரையே கொடுத்து கேஷாக வாங்கினா 5% வந்து ரிடியூஸ் பண்ணி அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து செக்கு கொடுப்பாங்க. அதுவே அவங்க கடை பாரை வந்து கொடுத்துட்டு கோல்டாவோ சில்வராவோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் அதுக்கு வந்து நோ ரிடக்ஷன் சொல்லியிருக்காங்க. அதுவே டிஃப்ரெண்ட் ஷாப்லேருந்து காயினையோ பாரையோ நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா 9% வந்து ரிடக்ஷன் பண்ணி தான் அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து ஜிஆர்டியில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் ஜிஆர்டியோட பாரையே கொடுத்து அவங்கக்கிட்ட போய் கேஷ் கேட்டிங்கன்னா 6% வந்து ரிடியூஸ் பண்ணிவிட்டு கேஷ் கொடுப்பாங்க. அதுவும் சில்வராகவும் கோல்டாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டாலும் 6% ரெடியூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுவே டிஃப்ரெண்ட் பாரை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா சில்வராக கன்வெர்ட் பண்ண 9%ம் கோல்டாக எக்ஸ்சேஞ்ச் பண்ண 7.5% இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் ரிடக்ஷன்ஸ்லாம் பார்த்து தான் நம்ம வந்து கரெக்டான ஒரு ப்ரைஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ண நினச்சா பண்ணணும். இப்போ இந்த பாரை வந்து நான் லாஸ்ட் இயர் தான் வாங்கினேன். நான் வந்து 150க்கு பிலோ தான் 145 42க்கு தான் நான் வாங்கினேன். இப்போது வந்து ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இதில் எனக்கு வந்து கேஷாக நான் கன்வெர்ட் பண்ணோன்னா அதே ஷாப்புக்கு பில் எடுத்துகிட்டு என்னை வர சொன்னாங்க. 10% ரெடியூஸ் பண்ணி தருவேன்னு சொன்னாங்க. இப்போது வந்து சில்வர் வந்து 250 போயிட்டுருக்குங்களா, அதில் 10% பார்த்திங்கன்னா 25 ருபீஸ் வந்து லெஸ் பண்ணி தான் எனக்கு கொடுப்பாங்க. ஸோ 2.5 லட்சம் மதிப்புள்ள பார் வந்து 2.25 லட்சம் எனக்கு நான் கொடுத்துட்டு நான் வாங்கலாம். ஸோ சில்வர் வந்து கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம், பட் உங்கள் அசட் அலோகேஷன் பார்த்து நீங்கள் பண்ணணும். பட் அதுக்கு பர்டிகுலராக ஒரு கொஞ்சம் பர்சன்டேஜ் தான் நீங்கள் சில்வருக்கு வந்து இது ஒதுக்கணும். அதுவும் இல்லாமல் ஒரு லாங் டர்மாக நீங்கள் வச்சுட்டு விற்றீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சில்வர் வந்து ப்ராஃபிட் கொடுக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.